வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஆர்கேஎஸ் டிஎன்பிஎஸ்சி சக்சஸ் பாத் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் விஷயம் ரொம்ப முக்கியம். வீடியோவை முழுவதும் பாருங்க, உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும். சரி, கொடுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றுடன் பொருந்தும் அம்சங்களை பார்ப்போம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1956 பொருந்துவது. 4. சுய உருவாக்க பொருளாதாரம் இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக தனித்தலைமை பொருளாதாரமாகவும் சுயநிறைவை அடையக்கூடிய திட்டமாகவும் வகுக்கப்பட்டது. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 1961 பொருந்துவது. 1. பொருளாதார நிலைத்தன்மை. இந்த திட்டம் மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டு கடுமையான தொழில்துறை வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் 1961 1966 பொருந்துவது. 2. நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி திட்டத்தின் ஆரம்பத்தில் வளர்ச்சி நல்லபடியே இருந்தது. ஆனால் பின்னர் இந்தியா சீனா போர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர், வறட்சி போன்றவை பாதித்தன. நான்காவது 5 ஆண்டு திட்டம் 1969 1974 பொருந்துவது. 3. அதிகிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். பல சிக்கல்கள் ஏற்பட்டன. திட்டத்தின் முக்கிய நோக்கம் வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது. சரியான பொருத்தம் A 4, B 1, C 2, D 3. அதாவது சரியான விடை B. இது போன்ற மேலும் பல முக்கியமான வேலைவாய்ப்பு மற்றும் தேர்வு தயாரிப்பு வீடியோக்கள் பெற ஆர்கேஎஸ் டிஎன்பிஎஸ்சி சக்சஸ் பாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில்.